ஸோ இதுதான் இந்த முட்டு கொடுக்கறது அப்படின்றத நிறுத்தணும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா ஃபேஸ் பண்ணலாம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, உடனே எல்லாம் ஊழல் புகார் எல்லாம் வராது, புரியுதுங்களா? அப்படி வந்ததுன்னா அப்ப அதுக்கு யார் காரணம், எந்த அதிகாரி காரணம் அப்படின்றத பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். எடுத்த உடனே நீங்க முட்டு கொடுத்து எங்களை குறை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பெருந்தலைவர் காமராஜ் அவர் இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வரும்போது அதெல்லாம் முடியாதுன்னாங்களா? முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ இல்ல, எப்படி செய்யறது அத பண்ணு. அரசியல்வாதிகள் அப்படின்றவங்க இம்போஸும் பண்ணல, நீ கொடுத்தாவணும் என் அதிகாரம், நீ செய்யணும் சொல்லவே இல்லை. சோ இதுதான் அரசியல்வாதின்றது. அந்த ஒரு திறமை இருந்தா போதும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், காசு அடிக்க கூடாது. அரசாங்கத்துல செலவை குறைக்கணும் அப்படின்னா 11 கோடிகள் நிறுத்த முடியும் ராம்ஸ். இந்த ஊழல் குறைக்கிறத விட அதுக்குதான் நான் சொன்னேன், அதை ரெண்டாவதா வச்சு இத பண்ணாலே போதும். அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். தேவையில்லாம மீட்டிங் போறது, அங்க போறது, இங்க போறது இப்படின்னு இருக்கிறதுனால தான் மத்த வேலையை பார்க்க முடியும். அதெல்லாம் நிறுத்தினா அது அதிகாரி முட்டுக்கட்டை போடுவாங்க, அவங்க போடத்தான் செய்வாங்க. அதெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சியோ இல்ல யூபிஎஸ்சியோ எழுதி வந்துக்கிறாங்க. நீங்க மக்கள் மூலமா வந்திருக்கீங்க, அவங்களோட ஒரு படி மேல இருக்கணும். இது ஒரு நல்ல மாற்றமாகத்தான் தெரிகின்றது. பட் இது கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அந்த இனிஷியலா வந்த புதுசுல அந்த டீசரை பார்த்துட்டு போய் படத்துல ஏமாறுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள், வேற ஒண்ணும் கிடையாது. இது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ் சார். சில நாட்களிலேயே அரசு பணிக்காக, குறிப்பா மருத்துவத்துறைக்காக பொலிரோ கார் வாங்குறாங்க. அதையே முதலமைச்சரே ஓட்டி கண்டிஷனை பாக்குறாரு. இதுல என்ன இதோட முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா, 9 கோடி ரூபாய்க்கு முந்தைய அரசு வாங்கிய வாகனங்கள் 3 கோடி ரூபாய்க்கு தற்போதைய அரசு வாங்கிய வாகனங்கள் சொல்லி 6 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதான்ற கேள்வி வைக்கும்படியாக, சந்தேகம் வைக்கும்படியாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கு. இது எப்படி நீங்க பாருங்க, எப்படி ஒரு ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறது நம்ம அடைஞ்சிட்டோமா? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி வாங்கினது என்ன ரேட்ல வாங்கினாங்க, என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் ரேட்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல அவங்க பில் போட முடியாது. ஏன்னா பில்லு போட்டாதான் அந்த 9 கோடி அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி, சரியா? பில்லுல 6 கோடி போட்டுட்டு இல்ல 4 கோடி போட்டுட்டு 9 கோடி பே பண்றது அப்படின்றது நடக்காது. அரசு இயங்குவது அப்படித்தான். என்ன பில்லு வருதோ அதைத்தான் பே பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட நீங்க சாங்ஷன் பண்ண முடியாது. பட் இதுல எப்படி நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ். இப்ப நீங்க ஒரு கார் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அது மிக குறைந்த விலை 3.96 லட்சம் ஸ்டார்டிங் பிரைஸ். 3.4 லட்சம் வாங்கிடலாமே அப்படின்னு நாங்க போய் கேட்டா, சார் அது பேஸ் மாடல் சார், அதுல சார் ஆர்டிஓ சார், இன்சூரன்ஸ் சார், ரெஜிஸ்ட்ரேஷன் சார், இது சார், அது சார், இந்த ஆக்சசரி சார், அது சார், இது சார் அப்படின்ட்டு 5.5 லட்சத்துக்கு நிற்கும். அது பேஸ் மாடல் அப்படின்வாங்க. இதுலயே ஆட்டோமேட்டிக் சார், இது சார், அது சார், இன்ஃபோடைன்மெண்ட் சார் அப்படின்னா 8 லட்சத்துக்கு போய் நிற்கும். ஸோ இந்த ஆக்சசரிஸ்ல என்ன இது அப்படின்னு பார்க்கணும். சரி, நிஜமாகவே இவங்க சொல்ற மாதிரி ஊழல் நடந்ததுன்னு சொன்னா டக்குன்னு உடனே ஒரு விசாரணையை ஆரம்பிச்சு பாருங்க, நாங்க 3 கோடிக்கு வாங்கியிருக்கோம், அவங்க 8 கோடி 9 கோடி வாங்கியிருக்காங்க, இது ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கையெடுத்து கும்பிடுவேன். ஆனா அது எப்படி திமிங்கலம் ஆட்சியை 10 நாளுக்குள்ள கார் வாங்குறதுக்கு டெண்டர் கால் ஃபார் பண்ணி, அந்த டெண்டரை ஓப்பன் பண்ணி, அந்த கொட்டேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்து, அவங்களும் உடனே டெலிவரி கொடுத்து, ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் முடிஞ்சு நேரம் நின்றுச்சா 10 நாள்ல? எங்கேயும் உதைக்கிற மாதிரி இருக்குது ராம்ஸ். முந்தைய அரசின் ஆர்டர் அது எனக்கு புரியல. இது நிஜமா எந்த அரசு ஆர்டர்னது எனக்கு தெரியாதுங்க. இவங்க இப்ப சொல்லி இருக்கிறது இதுதான், ரைட்டா? நாங்க 2.9 கோடிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். கம்மி விலைக்கு அரசாங்கம் வாங்கிச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுற ஆளும் நான் தான். அதே சமயத்துல அது யார் வாங்கினாங்க, இங்க எல்லாமே நீங்கள் தானா அப்படின்னு தர்மி மாதிரி எல்லாம் கேட்காதீங்க. இந்த விஷயத்த ஏன் யாருமே கேள்வி கேட்கலன்னு எனக்கு புரியல. சரி, இப்ப இவங்க 10 நாள்ல சாதிச்சுட்டாங்கன்னு கூட வச்சுப்போம்ப்பா. அரசாங்கத்துக்கு அவங்க லாபம் ஏற்படுத்திக்கிறாங்க, அட்லீஸ்ட் நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப 10 நாள்ல கார் வாங்கினதுக்கு இவங்க தான் பொறுப்பு அப்படின்னா, 10 நாள்ல கரண்ட் கட் ஆகிறதுக்கு திமுக பொறுப்பா? புரியல. அவங்க சரி பண்ணிட்டு வர்றாங்க சார். அது என்னன்னா, கரண்ட் கட் ஆனா முன்னாடியே ப்ரீவியஸா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதையும் மீறி ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணங்களை நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். இதுல இருக்கிற விஷயங்களும் நாங்க எடுக்கிறோம். 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கு, எல்லாமே டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது பாக்குறோம்ல சார். நீங்க தப்புன்னு சொல்றீங்க, தப்பு இருந்தாலுமே அது ஆமா தப்புன்னு ஒத்துக்கிற அளவுல இருக்காங்கல்ல. சரி ராம்ஸ், நீங்களே ஒரு சின்ன பையன் வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வயசு பையன்.
சொல்றீங்க, அப்பா நோட்டு புக்கெல்லாம் தீர்ந்து போச்சுப்பா, டீச்சர் உதைக்கிறாங்க, வந்து புதுசா நோட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றீங்க. உங்க அப்பா சொல்றாரு, பா அது மாதிரி சம்பளம் வரணும், அதுல இவ்வளவு செலவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், எப்படியாவது நாளைக்குள்ள நோட்டு வாங்கி கொடுத்துட்றேன், அப்படி இல்லாட்டா நோட்டு வாங்க முடியாததற்கான காரணத்தையாவது நான் சொல்லிடுறேன்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? சரி, இன்றைக்கு வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது, சில மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லயே நான் பார்க்கறேன், மக்கள்லாம் வந்து கேட்கறாங்க, ஆட்சிக்கும் புதிய முதலமைச்சருக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காகவும் இந்த மாதிரி பண்றீங்களா? இந்த ஒரு சில பேர் வந்து இன்னும் திமுக ஆதரவாளர்களா இருக்காங்க. அதுவும் கொளத்தூர்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி இவங்களா வந்து ஒரு மின்தடையை ஏற்படுத்துகின்றார்கள், கரண்டை கட் பண்றாங்க அப்படின்லாம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு ஊடகங்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது அறிவிக்கப்படாத மின்தடை இருக்கின்றது, அதெல்லாம் கூடாது, இப்ப இந்த மாதிரி இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு சொல்லிட்டு மின்தடைன்னு சொல்றாரு, அறிவிக்கப்படாத மின்தடை இனிமே இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டாப் பண்றதா இருந்தால், எப்படி ஒரு காலத்துல வந்து குடியார பைய அப்படின்னு சொல்லி இருந்ததை வந்து இப்ப மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கள்ளக்காதல் கொலை அப்படின்றத வந்து இன்னைக்கு என்னது திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அறிவிக்கப்படாத மின் வெட்டு அப்படின்றத வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாப் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அது ஒரிஜினல் அவர்கள் தானே சொன்னாரு. அப்புறம் நீங்க வந்து ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக யாரோ சிலர் செய்யறாங்கன்னு சொன்னா என்ன ராம்சே? மேம்போக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இப்ப என்னன்னா, நடைபெறக்கூடிய ஆட்சி 2.5 லட்சம் கோடி ரூபாய் மின்துறையில கடன் இருக்கு, அதை சரி பண்றதுக்காகவும் இனி வரக்கூடிய டெண்டர்கள்ல ஊழல் இல்லாம முழுசா அரசு பணம் அப்படியே பொருளுக்காக போவதற்கான எந்த விதமான லீக்கேஜும் இல்லாம ஊழல் இல்லாம நடப்பதற்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாராட்டுறீங்களா, இல்ல இதுவும் வேற மாதிரியா நடப்பதற்கான விஷயங்கள் தான் குற்றம் சாட்டுறீங்களா? ராம்சு, நாட்டுக்கு நல்லது அப்படின்னா சந்தோஷப்படுறது நாமளா தான் இருக்கும். இப்ப 2.5 லட்சம் 2.65 என்னவோ சொல்லியிருக்காரு நிர்மல்குமார் அவர்கள். இப்ப திமுக ஐடி விங்ல இருந்து இல்ல 1.26 சம்திங் ஏதோ ஒன்று இது பண்ணிருக்காங்க. சிஏஜி ஆடிட்டு 21ல இருந்து 20, அதாவது அவங்க ஒன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 2011 அவங்க போகும்போது இந்த மின்துறையுடைய கடன் எவ்வளவு இருந்தது, அது ஒரு சில 20,000 சம்திங் எவ்வளவுதான். 2021 பதவி ஏற்கும் போது அது 1.26 ஏதோ சம்திங் இருந்தது. 26ல போகும்போதும் அதே அமௌண்ட் தான் இருந்தது. 2.5 லட்சம் கோடின்றது தவறு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து எந்த ஃபிகரை வச்சுட்டு இந்த 2.5 லட்சம் கோடின்னு சொன்னாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. விடுங்க, 10 லட்சம் கோடி கடன் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல வந்து ஒரு 1 லட்சம் வித்தியாசத்தினால என்ன பெருசா ஆயிட போகுது, தலைக்கு மேல போயிடுச்சு, அதுக்கு மேல ஜான் போனாலும் என்ன முழம் போனாலும் என்ன, அந்த நிலைமையில தான் நாம இருக்கோம். சரி, அடுத்தது இப்போ அந்த ஏதோ டெண்டர் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும், ரைட், இப்போதான் பொறுப்பேற்று கொண்டிருக்கின்றார், அதனால பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அது வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது, அது சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ரைட், வெரி குட், நான் அதெல்லாம் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரிதான் அந்த வண்டிகள் வாங்கினதுல ஊழல் நடந்திருந்தது, அதிகமான காசுக்கு வாங்கினாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட தயவுதாட்சியமே பார்க்காம முதல்ல அந்த அதிகாரிகளை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒண்ணு தெரியுமா, அவ்வளவு சுலபத்துல நீங்க அமைச்சர்களை இதுல பிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு பர்ச்சேஸ் டெண்டர் எதுவா இருந்தாலும் அதிகாரிகள் மூலமாகத்தான் அந்த ஃபைல் போகும். அமைச்சர் அப்ரூவ் பண்றாருன்னா அதிகாரிகள் மூலமா தான். அப்போ அவங்க அங்க என்ன எழுதுறாங்க அப்படின்றதுதான். ஒரு கேஸ்ல நான் சரி ரைட் அப்படி ஒரு பொதுவா சொல்றேனே, ஏன்னா அந்த அதிகாரிகள் மட்டத்துல இருந்து சொல்ற விஷயம் தானே. இப்ப அமைச்சர் சொல்லலாம், அதை பாருங்க இந்த ரூல் இது இப்படி அப்படின்றது எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியாது, அதுக்கு தானே அதிகாரி இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபைலை கொண்டு வந்து பிரசென்ட் பண்றாங்க, ஆமா சார் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க, ரைட், அவங்க எல்லாம் வந்து பரிசீலனை பண்ணிட்டு தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கைது போடுறேன், இதுக்கு எப்படி என்ன ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ முதல்ல நீங்க அதிகாரிகள் மட்டத்தில் இந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு அமைச்சர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்காக நான் இது மாதிரி பண்ணி போட்டு அப்புறம் நாளைக்கு நான் தானே உள்ள போனோம், என்னோட செட்டில்மெண்ட் என்னோட பென்ஷன் தானே அடி வாங்கும், அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதிகாரிகள் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப தப்பு பண்ணா முதல்ல அதிகாரியை நீங்க நடவடிக்கை எடுங்க. தயவுதாட்சியமே பார்க்காம தப்பு நடந்தா டகாலும் தூக்கி போடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா நிஜமாகவே ஒரு ஊழலற்ற ஆட்சி அமையும். அண்ட் டவுன் த லைன்
இப்ப அவரு அதிகாரிகள் மட்டத்துல, பெரிய அதிகாரிகள் மட்டத்துல அவங்க வந்து நேர்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கவங்க எல்லாம் நடுங்குவாங்க. ஐயோ, நேர்மையான ஆபீசர் வந்துட்டாரா, நம்ம பழப்பை என்னடா ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப அங்க நீங்க வந்து டைட் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வரைக்கும் அது நடக்கும். ஆனால் அது தொடர்ந்து நடக்குமா, அதுதான் கேள்வி. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்துல வந்து ஏதோ ஒரு டெண்டர் விட்டாங்க, அதுல ஏதோ குழப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதுக்கு 2 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், இப்படித்தான் பண்ணணும். நான் அதெல்லாம் வந்து நான் வரவேற்கிறேன், குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இந்த தாவேக ஆதரவாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதுவே வந்து மேனிப்புலேட்டட், அந்த டெண்டர்ல அது அப்படி கிடையாது அப்படின்னு முட்டு கொடுத்ததையும் நல்லா சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப அந்த டெண்டர்ல வந்து அமைச்சர் சம்பந்தப்பட்டு இருக்கின்றாரா இல்ல யார் சம்பந்தப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த அதிகாரிகள் லெவல்ல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அவங்கள இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு முட்டு கொடுக்கணும்? இதுதான் தப்புன்னு சொல்றது நான். புரியுதுங்களா? ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது அப்படின்னா நிதானமா, ஓ ரைட்டு இப்படி வந்திருக்கா, சரி என்ன பிரச்சனை, யார் இது பொறுப்பு பாருங்க, பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் கார்பரேஷன்ல ஒரு லிமிடெட் டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரு அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். ஆனா அது கார்பரேஷன் அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு போல இருக்கு. மேபி இந்த சில ஆதரவாளர்களுக்கு இல்ல ஆதரவாளர்களுக்கு ஊடகவியலாளருக்கு கார்பரேஷனா அப்ப அது வேற இது வரும் அதனால அப்படின்ட்டு அதை வந்து ஏத்துக்கின்னு இங்க இது வந்த உடனே எங்க வந்து அமைச்சர் மேல குற்றம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது பண்ணாதீங்க, தப்பு அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிட்டாங்களே, முன்னாள் அமைச்சர் மேல் தவறுகள் இருக்கும் பட்சத்தில், ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த காஞ்சிபுரம் டெண்டர் எடுத்துக்காங்க, அதுல ஒரு சில ஆதரவாளர்கள் வந்து இதை குறை சொன்னவங்க மேலேயே குற்றம் சாட்டினதையும் நான் பார்த்திருக்கேன். மேனிப்புலேட்டட் போட்டோஷாப்ல பண்ணி இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. அப்ப வந்து அந்த டெண்டரை கேன்சல் பண்ணி 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணது என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ அங்க குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? சோ இதுதான் இந்த முட்டு கொடுக்கறது அப்படின்றத நிறுத்தணும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா ஃபேஸ் பண்ணணும். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, உடனே எல்லாம் ஊழல் புகார் எல்லாம் வராது. புரியுதுங்களா? அப்படி வந்ததுன்னா அப்ப அதுக்கு யார் காரணம், எந்த அதிகாரி காரணம் அப்படின்றத பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். எடுத்த உடனே நீங்க முட்டு கொடுத்து எங்களை குறை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எந்த அரசுமே அதிகாரிகளால் ஆன அரசு தான். அரசு இயந்திரம்ங்கிறது பல அரசு அதிகாரிகளால் ஆனதுதான் ஒரு அரசு இயந்திரம். இப்ப இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம்ங்கிறது 5 வருடங்களுக்கு ஒரு வரை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிகாரிகள் அப்படியேதான் கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் அப்படிதான். இப்ப அதிகாரிகளை அவங்களை வந்து ஒரு கோவத்துல தானே தோணுக்கு, லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையான அதிகாரி அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகளா 50 ஆண்டுகளா அவங்க எதற்கு பழக்கப்பட்டாங்களோ அது இல்லைன்னு ஆகும்போது அவங்க மறைமுகமா அரசுக்கு எதிரான நிலையில தானே அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இது எப்படி சரி பண்ண போவோம்? ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னடா ஊழல் வேணும்ன்ற மாதிரி பேசணும் இல்ல, ஆனா இது எப்படி கொண்டு வர போறாங்கன்ற. அதாவது இது வந்து நான் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். பாருங்க, எங்க மந்திரிகள்லாம் வந்து ஊழலே பண்றதில்ல, நேர்மையானவர்கள். நீங்க அப்படி மட்டும் இருந்தா போதாது. உங்களுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள், இதுல வந்து 2 விஷயம். இப்ப வந்து ஒரு அமைச்சர் ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவருக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள் வந்து ஊழல் பண்ண முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, வேலை செய்ய தாமதம் செய்வாங்க. அது நடக்கும். ஒத்துழையாமை மாதிரி. அதான் என்ன சார், இது இப்படிதான் சார், ஐயா அது அப்படி பண்ண முடியாது சார், பண்ணிட்டு இருக்கு சார், பண்ணணும் இல்ல தப்பாயிடும் சார் அப்படின்னு. 2வது ஒரு அமைச்சரா வந்திருக்காரு ஒருத்தர் அப்படின்னும் போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன விதமான நெளிவு சுழிகள் இருக்கு, என்னென்ன மாதிரி ரூல்ஸ் இருக்கு, எக்ஸப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பெரும்பாலும் தெரியாது. அதிகாரிகளுடைய கைடன்ஸ்ல தான் அது பண்ணணும். அப்போ என்னுடைய பாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு இது போட்டாலும் அது சம்பந்தமான ரூல்ஸ் எல்லாம் நீ கொண்டு வந்து அதோட பேப்பர்ல வை அப்படின்வாங்க. இப்ப நான் ஒன்று எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி, அதனால இது வந்து இதுதான் இப்படிதான் சார்ஜ் ஷீட் போனோம் அப்படின்னு சொன்னா ரைட், அதுக்கு ரூல் எங்க இல்லைங்க. காலங்காலமா நீ பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஃபைல்ல நீ இப்படி சொல்றல, இதுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரூல்ஸ் அதெல்லாம் நீ வை அப்படின்வாங்க. இதுல சில விஷயங்கள் வந்து காமன், எல்லாத்துக்கும் அதுதான் வரும். எல்லா ஃபைல்லையும் வையின்வாங்க. ஏங்க இத்தனை ஃபைல்ல வச்சிருக்கேன்னு ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, அருண் நீ இன்னைக்கு இருப்ப, நான் இன்னைக்கு இருப்பேன், அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிடுவோம் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு. இது ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இது எங்கேயாவது கோர்ட்டுக்கு போகலாம். அப்ப இருக்கவங்களுக்கு இந்த ரூல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்ப எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க? வேறஸ் எல்லா ரூலுமே நீங்க சொல்லலாம், இது எல்லாருக்குமே தெரியுமுங்க, இது சாதாரண விஷயம் தானேங்க அப்படின்னு நீ சொல்லலாம். அந்த சாதாரண விஷயம் தெரியாம யாராவது ஒருத்தர் 10 வருஷம் கழிச்சு வந்து நிக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க?
ஸோ எல்லாத்தையும் எல்லா ஃபைல்லையும் நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த அதிகாரிகள் மட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் அந்த சார் அதை அப்படி பண்ண முடியாது சார், இப்படி பண்ண அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ரூல் இருக்கு, அதை வச்சு சிம்பிளா சொல்றேனே, இப்போ வந்து 1000 பேருக்கு ஒரு ரேஷன் அப்படின்னு கணக்கு எடுத்துப்போம். ஒரு இடத்துல ஒரு மந்திரி போறார், எம்எல்ஏ போறார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுதுங்க, 3 கிலோமீட்டர் போக வேண்டியதாங்க வேணும் அப்படின்னா உடனே சொல்லாங்க அதிகாரி வந்து, ஐயா அது அப்படின்னு இல்லைங்க ஐயா, இங்க 800 பேர் தான் இருக்கு, 1000 பேர் இருந்தாதான் வந்து ஒரு ரேஷன் இது பண்ண முடியும், இதுக்காக 200 பேரை கொண்டாந்து அங்க கொடுத்தன வைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். அது மந்திரிக்கு தெரியாது, அந்த ஆபீசருக்கு தான் தெரியும், சொல்ல மாட்டான். புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் வந்து முட்டுக்கட்ட போறது நிறைய பேர் இருப்பாங்க. அதை திறமையா சமாளிக்கிறதுக்கு தான் அரசியல்வாதி அப்படின்னு சொல்றது. இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர் வந்து இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வரும்போது அதெல்லாம் முடியாதுன்னாங்களாம். முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ இல்ல, எப்படி செய்யறது அத பண்ணு அப்படின்னாராம். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அங்க அரசியல்வாதி அப்படின்றது. இவங்களுக்கு மேல இருக்கணும் அரசியல்வாதி, அவங்க சொல்றதை கேட்டுட்டு போறவங்க கிடையாது. சோ வாட், அதுக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கும், தேடு, இல்லாட்டா கண்டுபிடி, இல்லைன்னா புதுசா ஒரு ஆர்டர் போடும். 800 பேர் இருந்தாலும் இந்த 3 கிலோமீட்டருக்கு மேல இருந்தது அப்படின்னு சொன்னா அதை மாத்துறதுக்கு ஒரு ரூல் போடலாம் அப்படின்னு உடனே முழிப்பாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுதுங்களா? இப்ப இவர் வந்து இந்த மாதிரி ரூல் போடணும் அப்படின்னா அதை எடுக்கும் போது அந்த செக்ஷன்ல சொல்லுவாங்க ஆல்ரெடி இந்த ரூல் இருக்கு அப்படின்னா இவன் மாட்டிப்பான் இந்த ஆபீசர். ஏன்டா ரூல் இருக்கிறது தெரியாம தான் இங்க உட்காந்து நிக்கிறியா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? சோ இதுதான் வந்து அந்த அரசியல்வாதியுடைய திறமை அப்படின்றது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் இந்தியாலேயே வந்து தி பெஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன BA டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் ஃபர்ஸ்டா போனாரு. இந்த சியாச்சின் இருக்கு இல்லையா, அங்க ஸ்னோ மொபைல் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமா அங்க இருக்கிற போர் வீரர்களுடைய கோரிக்கை, ராணுவத்துடைய கோரிக்கை, ஒருத்தரும் பைசா அலாட் பண்ணல. இவர் அதே மாதிரி அங்க போறாரு, எல்லாம் கேட்கறாங்க ஏன் என்ன ஆச்சுன்னா, இல்லைங்க ஃபைலு போய் நிற்குதுங்க, எல்லாம் எப்படி தான் பண்றாங்கன்னா IAS ஆஃபீஸர் உட்காந்து அது அப்படி இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு உடனே சரி இவரை தூக்கி 1 வாரம் அங்கே போஸ்டிங் போடுன்னா, எங்க சியாச்சின்ல போய் உட்காரு 1 வாரம், அப்போ தெரியும் இமிடியேட்டா சாங்ஷன் ஆகுது போனோம், அதுக்கப்புறம் அங்கே வாங்கி கொடுக்குறாங்க. அவர் என்ன BA டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் MSc டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் தான் போனாரு. அதுதான் சொன்னேன், அரசியல்வாதிகள் அப்படின்றவங்க வந்து அவர் இம்போஸும் பண்ணல, நீ கொடுத்தாவணும் என் அதிகாரம் நீ செய்யணும் சொல்லவே இல்லை. அவ்வளவுதான். சோ இதுதான் அரசியல்வாதின்றது. அந்த ஒரு திறமை இருந்தா போதும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், காசு அடிக்க கூடாது. இது 2 இருந்தாலே ஏராளமான விஷயங்களை பண்ணலாம். அது அதிகாரி முட்டுக்கட்டை போடுவாங்க, அவங்க போடத்தான் செய்வாங்க. அதெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க TNPSCயோ இல்ல வந்து UPSCயோ எழுதி வந்துக்கிறாங்க. நீங்க மக்கள் மூலமா வந்திருக்கீங்க, அவங்களோட ஒரு படி மேல இருக்கணும். நீங்க அதை புரிஞ்சுக்கின்னு நடந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஊழலற்ற ஆட்சியை நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு வந்து அந்த இனிஷியல் இது அப்படின்ற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அது கண்டினியூ ஆகணும். ராம்ஸ், ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசு வாகனம் 2 வாகனம் ஸ்டார்ட் பண்ணி AC போட்டிருக்காரு, உள்ள டிரைவர் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. இது என்ன உங்களுக்கு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு, அப்புறம் அவர் ஆஃப் பண்ணிடுறாரு, இன்னொருத்தர்கிட்ட போறதுக்குள்ளேயே அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. இது என்ன ஒரு பெரிய மாற்றமா நீங்க பாக்குறீங்களா? என்னன்னா ஒரு சாமானியன் இது சரியில்லை, 3/4 மணி நேரமா டீசலை போட்டுட்டு ஏசியில போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு தவற கேட்கக்கூடிய தைரியம், அதுக்கு அவர் பதில் சொல்லக்கூடிய துணி, இதே வேற ஆட்சிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதுக்கு அதை கேட்கறீங்க, எங்களுக்கு தெரியும் எங்க அதிகாரிகள் சொல்லிருக்கான்ற மாதிரியான ஒரு அதிகார துணியிலையோ அல்லது இன்னும் சொல்லப்போனா திமிரான ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இங்க அது நடக்கவே இல்லை. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்க பார்வையில், டெய்லி பஞ்ச் அருணுடைய பார்வையில் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கறீங்க? இது வந்து பல காலங்கள்ல வந்து பல பேர் கேட்டிருப்பாங்க, பெரிய அளவுல அது தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு ரீல்ஸ் வருது, வீடியோ வருது, அண்டு கேட்டிருப்பாங்க அப்படின்னா அதை அமுக்குவதற்கும் பல முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. இப்போ அதிகாரி வந்து 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வராரு அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த கடைநிலை ஊழியர், எங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆபீஸ் அசிஸ்டன்ட் சொல்றோம், அங்க பியூன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் 9 மணிக்கே வந்து ஏசியை போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா ஐயா வந்த உடனே குழு குழு குழுன்னு இருக்கணும். இப்போ ட்ரெயின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 9:30 மணிக்கு வண்டி கிளம்புது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டு அங்க அந்த பெரிய ஒயர்ல கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஏசி கோச்சில் அந்த ப்ரீ கூலிங்னு சொல்லுவாங்க, முதல்ல போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா இல்லாட்டா பேசஞ்சர் வந்து நீங்க 9:30 வண்டி 9:25 கொண்டு வந்து தள்ளுறீங்கன்னு சொன்னா உள்ள வெந்து போயிடும். ஸோ முன்னாடியே கொண்டு வந்து போட்டு வைப்பாங்க.
அது காசு கொடுத்து போற பேசஞ்சர். ஏன்னா அவங்களால உள்ள நுழைஞ்ச உடனே அதுவும் வெயில் கம்ஃபர்டபிலிட்டி, அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு அதிகாரி வர போறாரு, அதுவும் இப்பெல்லாம் அந்த ஸ்பிளிட் ஏசி எல்லாம் போட்டா ஒரு 5 நிமிஷத்துல வந்துட போகுது. ஆனா அதுக்காக முன்னாடியே போடணுமா? இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு. சரி, ஐயா லஞ்சுக்கு போறார், 1 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு தான் வருவார். அந்த நேரத்துல ஆஃப் பண்ணலாம்னா ஐயோ 3 மணிக்கு வந்தா சூடாயிரும், அது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரியும் நிறைய அலுவலகங்கள் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். இப்போ அதே மாதிரி இது டீசல், அதுவாது வெறும் கரண்ட், இது டீசல் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து க்ரூட் ஆயில இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். தப்பு இல்லையா? இது ஏதோ இந்த ஃபிளாஷ் இந்த பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாம இது அமைச்சர்களே வந்து அறிவுறுத்த வேண்டும். இந்த மாதிரி தேவையில்லாத செலவெல்லாம் நீங்க குறைக்கணும். இப்படி குறைச்சாலே வந்து கடனை வட்டி கட்டுறதை கொஞ்சம் குறைக்க, அது அந்த காசை அது மீட் அவுட் பண்ண முடியும். முதல்ல இந்த அரசாங்கத்துடைய செலவுகளை குறைக்க வேண்டும். அதுதான் ஊழல் கூட நீங்க செகண்டரியா வச்சுக்கோங்க. தேவையில்லாத இன்னைக்கு வந்து இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. எல்லாரும் வந்து அங்கேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்து இந்த மீட்டிங்னு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நீங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போறீங்க, கலெக்டரை பார்க்கணும்னா இல்லை கலெக்டர் மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னா அங்க நிறைய ஏராளமான அதிகாரிகள் வந்திருப்பாங்க. எல்லாரும் வண்டியில தான் வந்திருப்பாங்க. ஒன்று சொந்த வண்டியிலையோ இல்லை அரசாங்க வண்டியிலையோ ஏதோ ஒன்று வந்திருப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் பெட்ரோல் டீசல் வேஸ்ட்டு. ஒரு மத்தியானம் முழுக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் மீட்டிங் நடக்கும். இதெல்லாம் விசிலேயே பண்ணிட்டு போயிடலாம, எதுக்கு இவ்வளவு செலவுன்றேன் நான். அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏசி போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பெரிய அதிகாரி வருவாரு. இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறைக்கலாம்ல. இருந்த இடத்துல இருந்து நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்க வந்து வேலைக்கு போறீங்க, ஒரு ஆர்ஐ வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போறாரு, இல்ல வந்து ஒரு ஆர்டிஓ எங்கேயோ போறாரு அப்படின்னு சொன்னா ரைட்டு, நீங்க அங்கேருந்தே வந்து மொபைல் இது பண்ணுங்க. வீடியோ இல்லைனா கால் கான்ல சேருங்க. இல்லை நீங்கள் வேற ஒருத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து வந்து இப்போதான் கம்யூனிகேஷன் தான் வந்துருச்சு இல்லை, அப்புறம் நான் அங்கேருந்து கலந்துக்கங்க. அவங்க சம்மந்தப்பட்ட இது வரும்போது நாங்கள் பதில் சொல்லலாம். மற்றபடி மற்றவங்க விஷயத்தெல்லாம் இவங்க உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னா 20 பேருக்கும் பொதுவான விஷயம் இல்லை, ஒவ்வொருத்தரும் அவனு கேட்க போறாங்க. அப்ப அவங்க இது வரும்போது அவங்க கேட்டு போகலாம். இந்த மாதிரி செலவை குறைக்கணும்னா பல 100 கோடிகள் மிச்சம் பண்ணலாம் ராம்ஸ். சிறிய மாற்றம் பெரிய. ஆமா, நிச்சயமா. சரி, இப்போ இந்த கார் சம்பவத்துல அவர் பதில் சொன்ன விதத்தை தான் நான் சிலாகித்து பேசுறேன். என்னன்னா, அவரு லைவ் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் ரொம்ப பொலைட்டா ஆஃப் பண்ணிடுறாரு. இந்த மாற்றம் எப்படி? இப்போ இங்க வந்து தப்பு செஞ்சு கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா என் வேலைக்கு பாதிப்பு வருன்ற பயம் அப்படின்றதான் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த 50 ஆண்டுகளா இப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் அப்படின்றது எந்த அரசு ஊழியர்கள்ட்ட இருந்து வந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க கேட்கறது கரெக்ட் தான். இது ஒரு நல்ல மாற்றமாகத்தான் தெரிகின்றது. பட் இது வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அந்த இனிஷியலா வந்த புதுசுல அந்த டீசரை பார்த்துட்டு போய் படத்துல ஏமாறுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேற ஒண்ணும் கிடையாது. இது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். பட் இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தப்பும் நடக்கும்போது அங்க இருக்கிற மக்களோ இல்ல வந்து நிர்வாகிகளோ அவங்க போய் கேட்கறதா இல்லாம எங்கெங்கெல்லாம் வந்து லீக்கேஜ் இருக்கு, வேஸ்டேஜ் இருக்கு அப்படின்றத பார்த்து அதை நிறுத்தணும். ரொம்ப தமாஷான ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் 1970களில் வந்து செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 71ல நினைக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, தேவையில்லாத அந்த பேப்பர் ஒர்க்கு அது இதெல்லாம் அப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது தாடி கொம்புன்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா, திண்டுக்கல் பக்கத்துல. அங்க வந்து விஏஓ, அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆர்ஐ, அங்கேருந்து தாசில்தார், அதுக்கப்புறம் அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அங்கேருந்து சீஃப் செக்ரட்டரி, அங்கேருந்து டெல்லி ஒரு ரிப்போர்ட் ஒவ்வொரு மாசமும் போய் நிற்குதான். அதுக்கப்புறமா தான் எடுத்து பாக்குறாங்க எதுங்க இந்த ரிப்போர்ட் அப்படின்னு. அது என்ன ரிப்போர்ட் தெரியுமா? இந்த மாசம் சர்ச்சிலுக்கு எத்தனை சுருட்டு பெட்டிகள் அனுப்பப்பட்டன அப்படின்னு. வெள்ளக்காரன் காலத்துல இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வார் போது சர்ச்சில் இருக்காரு, அவருக்கு இங்க இருந்து சுருட்டு போயிருக்குது. அது எவ்வளவு சுருட்டு போனதுன்னு ஒரு கணக்கு எடுத்து அனுப்பணுமா. அவரு செத்தே போட்டாரு. ஆனாலும் வழக்கம் போல 0 பெட்டிகள் அப்படின்னு இப்படியே இங்கேருந்து விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், கலெக்டர், சீஃப் செக்ரட்டரி, டெல்லி அப்படின்னு இதுவும் போய் நிற்குதுங்க. யாரும் எப்பா செத்து போச்ச இடத்துல புல்லு முளைச்சு போச்சு, அந்த ஆளுக்கு யாரா சுருட்டு அனுப்புறீங்க, எதுக்குடா இவ்வளவு பேப்பரு, யாரும் யோசிக்கல. இந்த ஒரு இது வந்த பிறகுதான் இதெல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு நிறுத்தினாங்களாம். இன்னொன்னு சொல்லிட்டா, ஒரு ஆபீஸ்ல இது மாதிரிதான் ஒரு 10 பீரோ சார் ஃபைல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, புதுசாக பீரோ வாங்கணும் அப்படின்னோடனே அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு சுறுசுறுப்பா, சரி இதில் வந்து பழைய ஃபைல் அதெல்லாம் சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அதெல்லாம் வச்சு என்னையா பண்ண போறீங்க, அதெல்லாம் வீட் அவுட் பண்ணிடுங்க அப்படின்ன உடனே சரி ரைட்டு ஒரு வாரம் இவங்களுக்குலாம் வந்து வேலையை ஒன்றும் பார்க்க வேணாம், அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃபைல்லாம் வீட் அவுட் பண்ணுங்க. ரைட்டு, எத்தனை ஃபைல் இருந்தது? அது கடந்ததுங்க ஒரு 5 பீரோ ஃபைல் இருந்ததுங்க அப்படின்னா. ரைட், இப்போ அந்த 5 பீரோ இருக்குல்ல,
இல்லையா அந்த 5 பீரோ ஃபுல் ஆயிடுச்சு. அந்த பழைய ஃபைல் தான் தூக்கி போட்டல்ல, அப்புறம் எப்படின்னா இல்லங்க எதுக்கும் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே வச்சிருக்கோம். பேப்பர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ பீரோ வாங்குற செலவு கூட அதிகமாகி போச்சு ஜெராக்ஸ் எடுக்கிற செலவு. இந்த மாதிரி அரசாங்கத்துல செலவை குறைக்கணும் அப்படின்னா பல 100 கோடிகள் நிறுத்த முடியும் ராம்ஸ். ஊழல் குறைக்கிறத விட அதுக்குதான் நான் சொன்னேன், அதை 2ஆவதா வச்சுக்கங்க. இத பண்ணாலே போதும். அது மட்டும் இல்ல, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் வந்து எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். தேவையில்லாம மீட்டிங் போறது, அங்க போறது, இங்க போறது இப்படின்னு இருக்கிறதுனால தான் மற்ற வேலையை பார்க்க முடியறது இல்லை. அதெல்லாம் நிறுத்தினாலே போதுமே. சார், அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றம். மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர்களுக்கான ஃபினான்ஸ் அந்த துறையிலிருந்து அவர் மாற்றப்பட்டிருக்கார். இது ரொம்ப ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அது கொடுக்கக்கூடிய ஃபினான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவருமே என்ன புதிய ஆளு கொடுத்துருக்காங்க, இது எப்படி, இது என்ன கணக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன ஏதாவது டிப்ளமேட்டிக் மூவ் இருக்கா? டிப்ளமேட்டிக்லாம் நான் ஒன்றும் பார்க்கல. வந்து சரி, இவர் செங்கோட்டையன் அவர்கள் வெளிலேருந்து வந்தவர், மரியா வில்சன் அவர்கள் வந்து கட்சியிலேயே இருந்தவர், அதனால அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. சொல்லப்போனால் மத்திய நிதித்துறையை தவிர மாநில நிதித்துறைகளில் வந்து அந்த டொமைன் எக்ஸ்பர்ட் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வருதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கல. ஓபிஎஸ் நிதி அமைச்சராக இருந்திருக்காரு, பெரும்பாலும் முதலமைச்சர்களே நிதி அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கும்போதும் அவர் என்ன வந்து MBA ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்டாக வந்தார். உடனே நீங்க பிடிஆர் அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் எந்தெந்த கம்பெனில மாநிலத்துடைய வரவு செலவு கணக்கு இல்ல சார், அதுக்கு ஒரு பேசிக் வேணும் இல்லையா? நீங்க செஞ்சலாம், என்னால செய்ய முடியுமான்றது கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி. அப்ப இத்தனை வருஷமா இருந்த நிதி அமைச்சர்கள்லாம் லிஸ்ட் போடுங்க, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்க நிதி அமைச்சர்கள் லிஸ்ட் போடுங்க, எப்படி அவங்க டொமைன் எக்ஸ்பர்ட்டா தான் இருக்காங்களான்னு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. நான் இதுதான் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் உதாரணம் சொன்னேன். அவங்க பண்ணாங்க சார். அதை விட பெட்டரா ஒரு அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் இருக்கும்போது அவருக்கு அப்புறமா செங்கோட்டையனா தற்போதுல மரியா வில்சனான்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் பெட்டரா இருக்காரு, அப்புறம் அவர் ஏன் தூக்குறாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? எந்த விதத்துல பெட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சார், எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே வந்து பத்தாது இல்லையா? அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ பிடிஆருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அவர் உடனே அங்க அப்படிங்க ஓபிஎஸ் கூட எக்கனாமிக்ல அவர் எக்ஸ்பர்ட் இல்ல சார். எல்லாம் பொதுவாகவே மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் அவர் நிர்வகிச்சிருக்காருல்ல சார். அதுல நிறைய கம்பெனி ஊத்தி முடியும் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நிர்வகிச்சிருக்காரு, அது லாபமா நட்டமா நீங்க பேசாத. ஓபிஎஸ் கூட தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமேன்றது இல்லைங்க. ஒண்ணு, ஊழலற்ற ஒரு எண்ணம் வேண்டும். அடுத்தது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது வேணும். அது ரெண்டும் இருந்தாலுமே அதிகாரிகள் கிட்ட இருந்து நினைச்சதை நம்மளால வாங்க முடியும். அவ்வளவுதான். இதுல செங்கோட்டையன் வந்து அவருடைய மதிப்பை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மூவ் இருக்குன்னு சொல்லப்படைய கருத்துக்கு நீங்க என்ன சொல்ல? இல்ல, அவரே எனக்கு வேணாம்னு சொன்னதா கூட சில பேர் சொல்லி நிக்கிறாங்க. முட்டு கொடுக்கறதுன்னு வந்தாச்சுன்னா எப்படி வேணா சொல்லிட்டு அவ்வளவுதான். என்னப்பா எனக்கு அது வேணாங்க. ரெவென்யூன்றது வர்றது, பினான்ஸ்ன்றது செலவு. அப்படி வச்சுக்காங்க. வரவ நான் பாத்துக்கிறேன். எப்படி நல்லா இருக்குது அந்த முட்டு. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.